माझी गाडी का घालतात तुम्ही सर? मी शोधत होतो ना सकाळपासून. என்னோட வாட்சை நீங்க எதுக்கு கட்டிருக்கீங்க? உடனே கழட்டுங்க. பிறந்த நாள் அதுவுமா கேக் வெட்ட போன அப்பா கிட்ட இப்படியா பேசுறது? அவர் முகமே வாடி போயிருச்சு. Happy birthday to you. Happy birthday dear Kaka. Happy birthday. माझी गाडी का घालतात तुम्ही सर? मी शोधत होतो ना सकाळपासून. काढा. अरे यार मी सांगितलं माझी गाडी नाही घालायची. இப்படிதானே நம்மள யோசிக்க வச்சுட்டாரு. ஆனா அது உண்மை இல்ல. இந்த பையனோட அப்பாவுக்கு பர்த்டே அப்படின்றதால கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் கூடவே அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட் கொடுக்க இந்த பையன் முடிவு பண்ணிருந்திருக்காரு. சோ அதே மாதிரி அவங்க அப்பாவும் கேக் வெட்டி ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா பையனுக்கு கேக் வெட்டி கொடுக்கலான்னு வரும்போதுதான் அந்த பையன் அப்பா கட்டிருக்கிற வாட்சை பார்த்துட்டு எதுக்கு என்னோட வாட்சை கட்டிருக்கீங்க, உடனே கழட்டுங்க அப்படின்னு சொல்லி கோபப்படுற மாதிரி ஒரு டிராமா பண்றாங்க. அவங்க அப்பாவும் ஒரு நிமிஷம் புரியாம அந்த வாட்சை கழட்டி கொடுக்கிறாரு. பட் அங்கதான் ஒரு ட்விஸ்டே. அப்பாவுக்கு புது வாட்ச் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ட் அந்த மொமெண்ட்டை அவர் மறக்கவே கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் டிராமா பண்ணிருக்காரு அந்த பையன். என்னதான் பிராங்கா இருந்தாலும் அவங்க அப்பா ஒரு நிமிஷம் பதறி போயிட்டாரு. அதுக்கப்புறமா தான் இது பிராங்க் அப்படின்னு அவருக்கு தெரிய வரவே அந்த பர்த்டே செலிப்ரேஷன் சந்தோஷமா முடிஞ்சிருக்கு. இது வெறும் பிராங்க் தான்ப்பா, சாரி, உங்க மேல நான் வச்சிருக்கிற அன்பு வார்த்தைகளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் தி ஜேஎஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் அந்த பையன் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோக்கு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு கலாண்டா மீடியா அப்படின்ற நம்மளோட பேஜை இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனந்த், ஒரு சுகமான உள்ளாடை.